சாலையில் கிடந்த 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த இளநீர் வியாபாரியை போலீசார் பாராட்டினர். புதுச்சேரி சந்தை புதுக்குப்பத்தை சேர்ந்த முத்தையன் என்பவர் தனது தாயாருடன் பைக்கில் சென்றபொழுது தனது திருமணத்திற்காக வாங்கி வைத்திருந்த 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3.5 சவரன் தங்க நகை தவறி விழுந்தது. தவளக்குப்பம் முத்து முதலியார் நகரை சேர்ந்த இளநீர் வியாபாரி முருகன் சாலையில் கிடந்த பர்ஸை எடுத்து பார்த்தபொழுது அதில் நகைகள் இருந்தன. அவர் உடனடியாக அதனை தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். போலீசார் நகையை தவறவிட்ட முத்தையனிடம் ஒப்படைத்தனர். நகையை ஒப்படைத்த வியாபாரி முருகனை காவல்துறையினர் பாராட்டி வாழ்த்தினர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் பெண்ணிடம் நகை திருடி சென்ற 2 பெண்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை பறிமுதல் செய்தனர். விழுப்புரத்தை சேர்ந்த சித்ரா என்பவர் நேற்று மாலை புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் வந்தார். அங்குள்ள கழிவறைக்கு சென்றபொழுது அவரை பின்தொடர்ந்து சென்ற 2 பெண்கள் கழிவறையின் உள்ளே சித்ராவை அடைத்து முகத்தில் மிளகாய் பொடியை தூவிவிட்டு அவரது கழுத்தில் இருந்த 5 சவரன் நகையை திருடிச் சென்றுள்ளனர். கழிவறையிலிருந்து வெளியே வந்த சித்ரா அழுதபடி பேருந்து நிலைய புறக்காவல் நிலையத்தில் நகை திருடப்பட்டது குறித்து தெரிவித்தார். அதன் பேரில் போலீசார் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை பார்வையிட்ட பொழுது திருட்டில் ஈடுபட்டதாக சந்தேகப்படும் பெண்கள் கடலூர் செல்லும் தனியார் பஸ்ஸில் ஏறி செல்வது தெரியவந்தது. இதையடுத்து உருளையன்பேட்டை போலீசார் நகையை திருடிக் கொண்டு பெண்கள் செல்லும் பஸ்ஸை நிறுத்தி கைது செய்யும்படி தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் கிருமாம்பாக்கம் போலீசார் சப் இன்ஸ்பெக்டர் சண்முக சத்யா மற்றும் போலீசார் கிருமாம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் எதிரே தனியார் பஸ்ஸை நிறுத்தி நகைகளை திருடிச் சென்ற 2 பெண்களை பிடித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். போலீசார் விசாரணையில் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியைச் சேர்ந்த நித்யா, தூத்துக்குடி மாவட்டம் அபிநயா என்பது தெரியவந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். சட்டசபையில் அறிவித்த பயிர் உற்பத்தி மானியத்தை உயர்த்தி வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 12,000 விவசாயிகள் பயனடைவர். கடந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் 25ஆம் தேதி சட்டசபையில் நடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பேசுகையில் விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டு வரும் பயிர் உற்பத்தி மானியம் உயர்த்தப்படும் என அறிவித்தார். அதில் தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் உற்பத்தி மானியத்துடன் 1000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். இதன் மூலம் மாநிலத்தில் சுமார் 12,000 விவசாயிகள் பயனடைவர் என அறிவித்தார். ஆனால் கடந்த ஆண்டு பழைய உற்பத்தி மானியமே வழங்கப்பட்டதால் விவசாயிகளும் கடும் அதிருப்திக்கு உள்ளாகினர். இந்த நிலையில் பயிர் உற்பத்தி மானியத்தை உயர்த்தி வழங்குவதற்கான அரசாணை கடந்த 25ஆம் தேதி அரசு வெளியிட்டுள்ளது. அதேபோன்று இடுபொருட்கள் மற்றும் விதை மானியமும் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த மானிய உயர்வுகள் உடனடியாக அமலுக்கு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த நிதியாண்டிற்கான அனைத்து பயிர் உற்பத்தி மானியங்களும் வழங்கப்பட்டுவிட்டது. அதனால் இந்த அரசாணை வரும் 2026-27 நிதியாண்டில் அமலுக்கு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. அம்பேத்கர் யாத்திரை குழுவினரின் பயணத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் டாக்டர் அம்பேத்கர் யாத்திரை திட்டத்தின் கீழ் அம்பேத்கர் வாழ்ந்த இடங்களை பார்வையிடுவதற்கான குழு புதுச்சேரியிலிருந்து நேற்று இரவு புறப்பட்டது. சாளுக்கியா எக்ஸ்பிரஸ் ரயிலில் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் இருந்து புறப்பட்ட யாத்திரையை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், எம்எல்ஏ அனிபால் கென்னடி, ஆதிதிராவிடர் நலத்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா ஆகியோர் உடனிருந்தனர். இந்த யாத்திரையில் 70 பேர் இடம்பெற்றுள்ளனர். பயண ஏற்பாடுகளை ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் தலைமையிலான அதிகாரிகள் செய்துள்ளனர். மதகடிப்பட்டு அருகே அரசு கல்லூரி மாணவர்களை சாலை மறியலில் ஈடுபட்டதால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மதகடிப்பட்டு அடுத்த களித்தித்தால் குப்பத்தில் காமராஜர் அரசு கலைக் கல்லூரியில் கடந்த 2 ஆண்டுகளாக விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படவில்லை. கல்லூரி மாணவ மாணவியர் 50க்கும் மேற்பட்டோர் மாநில மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று பரிசுகள் பெற்றுள்ளனர். ஆனால் கல்லூரி முதல்வர் மற்றும் பேராசிரியர்கள் மாணவர்களை மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்க அனுமதிப்பதில்லை. இந்த நிலையில் நேற்று கல்லூரிக்கு வந்த மாணவ மாணவிகள் காலை 10 மணிக்கு வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி நுழைவாயிலில் எதிரே கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மதகடிப்பட்டு திருக்குனூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த திருபுவனை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின் மாணவர்களிடம் உங்கள் கோரிக்கைகள் குறித்து உயர்கல்வித்துறை அதிகாரிகளிடம் எடுத்துக் கூறி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்தனர். இதனை ஏற்று மாணவர்கள் மறியலை கைவிட்டு வகுப்பறைக்கு சென்றனர். புதுச்சேரியின் நீர் பாதுகாப்பு மற்றும் விவசாயத்தை வலுப்படுத்த PMKSY திட்டத்தின் கீழ் 78 பாசன ஏரிகளை சீரமைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து திட்டம் மற்றும் ஆராய்ச்சித்துறை இயக்குநர் ஷீலா விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலம் 78 பாசன ஏரிகள் புதுப்பித்தல் மற்றும் சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன.
இதற்கான விரிவான திட்ட அறிக்கை, தொழில்நுட்ப மதிப்பீடு மற்றும் அனுமதிகளுக்காக மத்திய நீர் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சீரமைப்பு திட்டத்தின் கீழ் 2 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவு கொண்ட 78 ஏரிகள் கண்டறியப்பட்டுள்ளன. அதில் 54 முறைமை ஏரிகள், 24 முறைமையற்ற ஏரிகள் அடங்கும். இத்திட்டத்தில் ஏரி படுகைகளை தூர்வாரப்படுதல், கரைகளை பலப்படுத்துதல், மதகுகள் மற்றும் உபரி நீர் வழிகளை மறுசீரமைத்தல், வரத்து கால்வாய்களை மேம்படுத்துதல் பணிகள் மேற்கொள்ளப்படும். மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீர்நிலைகளை சுற்றி நடைபாதைகள், இருக்கைகள் மற்றும் விளக்குகள் வசதிகள் அமைக்கப்படும். இத்திட்டத்தின் மொத்த மதிப்பீடு 496 கோடியே 73 லட்சம் ரூபாய் ஆகும். இதன் மூலம் சுமார் 5612.47 ஹெக்டேர் மற்றும் 858.18 ஹெக்டேர் பாசன பரப்புகள் பயன்பெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்தார் வல்லபாய் பட்டேல் அரசு தொடக்கப்பள்ளி சேதராப்பட்டில் அடிப்படை கல்வியறிவு மற்றும் எண்ணியல் விழா மற்றும் கற்றல் கற்பித்தல் பொருட்களின் கண்காட்சி மற்றும் முன் மழலையர் தின விழா நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஹேமா மாலினி வரவேற்புரை மற்றும் நோக்க உரையை வழங்கினார். மாநில திட்ட இயக்குநர் எழில் கல்பனா, சம்க்ரா சிக்ஷா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையை வழங்கினர். பள்ளியின் துணை முதல்வர் உமா வாழ்த்துரை வழங்கினார். விழாவிற்கு 5ஆம் வட்ட பள்ளி துணை ஆய்வாளர் புவியரசன் முன்னிலை வகித்தார். மாநில திட்ட இயக்குநர் எழில் கல்பனா விழாவினை துவக்கி வைத்தார். மாணவர்களின் வாசித்தல் மற்றும் எண்ணறிவு செயல்பாடுகளையும் கற்றல் கற்பித்தல் கண்காட்சியும் முன் மழலையர்களின் கற்றல் பொருட்களின் கண்காட்சியும் பார்வையிட்டனர். சிறப்பு விருந்தினர்கள் மாணவர்களுக்கு புத்தகங்களையும் கேடயங்களையும் வழங்கினர். மாணவர்களின் திறமைகளை பாராட்டி மென்மேலும் வளர தங்களின் வாழ்த்துக்களை கூறினர். பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். ஆசிரியை கௌசல்யா விழாவை தொகுத்து வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் அனைத்து ஆசிரியர்களும் ஊழியர்களும் செய்திருந்தனர். இறுதியாக ஆசிரியை சரிதா நன்றி உரை வழங்க விழா இனிதே நிறைவுற்றது. திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் சனிப்பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு பக்தர்கள் நெரிசலின்றி தரிசனம் செய்ய சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இதுகுறித்து ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் கூறுகையில், சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு நாளை காலை 8:24 மணிக்கு சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்கிறார். சனிப்பெயர்ச்சி நேரத்தை கணக்கிட்டு சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேக, அலங்கார, அர்ச்சனை, தீபாராதனைகள் நடைபெற உள்ளது. மேலும் சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி கருங்குவளை புஷ்பம், வன்னி இலையினால் அர்ச்சனை செய்து கொள்ளவும், பிரதி சனிக்கிழமை தோறும் எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நலன் தரும் என்றும் தெரிவித்தனர். மேலும் இதில் நலன் தரும் ராசிகளாக ரிஷபம், கடகம், துலாம், மகரம் ஆகிய ராசிகளும், பரிகாரம் செய்து நற்பலன் பெறும் ராசிகளாக மேஷம், மிதுனம், சிம்மம், கன்னி, விருச்சகம், தனுசு, கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்களும் உள்ளனர். எனவே பொதுமக்கள் அனைவரும் சனிப்பெயர்ச்சி பூஜையில் கலந்து கொண்டு சனி பகவான் திருவருளை பெற்று பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராமநாதபுரம் கிராமத்தில் சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை மற்றும் 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் அலுவலகம் திறப்பு விழா சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராமநாதபுரம் கிராமம் புளியஞ்சாலையில் சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் வசதியுடன் மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை 68,03,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், இதனைத் தொடர்ந்து 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே உள்ள பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை துவங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் குலோத்துங்கன், இளநிலை பொறியாளர் தமிழரசன் மற்றும் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஹரிராம் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி மற்றும் ஊர் பொதுமக்கள், கூட்டணி கட்சியினர், பாஜக பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா காரைக்காலில் அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் கடந்த மாதம் 24ஆம் தேதி காரைக்கால் மாவட்டம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்ட நிலையில், காரைக்கால் கோவில்பத்து அதிமுக கிளை சார்பில் மாவட்ட செயலாளர் ஓமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிளை கழக செயலாளர் ஆரோக்கியதாஸ் ஏற்பாட்டில் 300க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு புடவைகளை மாவட்ட செயலாளர் ஓமலிங்கம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு வக்ஃபு வாரியத்திற்கு புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் கடந்த 2015ஆம் ஆண்டிற்கு பிறகு வக்ஃபு வாரிய தலைவர் மற்றும் உறுப்பினர் பணியிடங்கள் காலியாக இருந்தன.
புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்படவில்லை. வக்பு வாரியத்திற்கு தலைவரை நியமிக்க கோரி பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வந்தன. அதைத் தொடர்ந்து வாரியம் முழுமையாக தற்பொழுது மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. கவர்னர் கைலாஷ்நாதன் உத்தரவின் பேரில் புதிய நிர்வாக குழு உறுப்பினர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். வக்பு வாரியத்தின் புதிய தலைவராக மாஹேவை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் நியமிக்கப்பட்டுள்ளார். இவருடன் சேர்ந்து MP செல்வகணபதி, நாஜிம் MLA, சமூக சேவகி வித்யா ராம்குமார், காரைக்கால் மூத்தவள்ளி முகமது ஜாகீர் உசேன், வழக்கறிஞர் பிரிவில் சையது அகமது மொஹைதீன், சமூக சேவகி ஜமீலா பி ஆகிய 6 பேர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். புதியதாக நியமிக்கப்பட்ட இந்த நிர்வாக குழு பொறுப்பேற்ற நாளிலிருந்து 5 ஆண்டிற்கு பதவியில் நீடிக்கும் என வக்பு வாரிய சார்பு செயலாளர் குமரன் தெரிவித்துள்ளார். புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள அப்துல் ரஹ்மான் கடந்த சட்டசபை தேர்தலில் மாகே தொகுதியில் NR காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு 3532 ஓட்டுகளுடன் 3ஆம் இடத்தை பிடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வீராம்பட்டினம் மாசிமகம் தீர்த்தவாரியில் பங்கேற்ற ஓடைவேலி ஸ்ரீ அஷ்டவராகி அம்மனை திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் அருகே உள்ள ஓடைவேலி கிராமம் ராமதேவ் நகரில் வீற்றிருக்கும் ஸ்ரீ அஷ்டவராகி அம்மன் ஆலயத்தின் மாசிமக தீர்த்தவாரி விழா சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலையில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் மங்கள இசை முழங்க அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் புறப்பட்ட சின்ன வீராம்பட்டினம் சாலை வழியாக வீராம்பட்டினம் கடற்கரையை வந்தடைந்தனர். அங்கு திரளான பக்தர்கள் முன்னிலையில் கடலில் புனித தீர்த்தவாரி வைபவம் பக்தி பெருக்குடன் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.